கெப்லர் 452b இதுவும் சூப்பர் எர்த் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட் தான். இந்த எக்ஸோ பிளானட்டுக்கு ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பு இருக்கு. அது என்னங்கிறத போக போக சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இதுவும் நம்ம சூரியன் மாதிரியே ஒரு எல்லோ டிராப் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் தான், அதுவும் ஜி டைப். நம்ம சூரியன் மாதிரியே ஒரு நட்சத்திரம் இது அப்படிங்கிறதுனால இதை சுத்தி ஏதாச்சும் கிரகம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க உயிர்கள் இருக்கிறதுக்கும் உயிர் வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி 2015 இந்த நட்சத்திரத்தை சுத்தி ஒரு கிரகம் வளம் வருது அப்படிங்கிறத டிரான்சிட்டிங் மெத்தட் மூலமா கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு தான் கெப்லர் 452b அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வைக்கப்பட்டுச்சு. இந்த பிளானட் அதோட சூரியனை எவ்வளவு நாட்களை சுத்தி வருதுன்னு நினைக்கிறீங்க? ஏதாச்சும் ஒரு 2-3 நாள் இல்லாட்டி ஒரு சில மணி நேரங்களில் சுத்தி வரும்னு நினைப்பீங்க மற்ற எக்ஸோ பிளானட் மாதிரி. ஆனா இது அப்படி சுத்தி வரல. நம்ம பூமி எப்படி ஒரு வருஷமா 365 நாட்களுக்கு ஒரு முறை நம்மளோட சூரியனை சுத்தி வருதோ அதே மாதிரி இந்த எக்ஸோ பிளானட்டும் அதோட சூரியனை 385 நாட்களை சுத்தி வருது. பூமியை விட ஒரு 10-20 நாட்கள் மட்டும்தான் அதிகமா அது வந்து எடுத்துக்கிட்டு சுத்துது நட்சத்திரத்தை. மற்றபடி சேம் ஒரே மாதிரியான ஒரு வருடத்தை கொண்டு இருக்கு இந்த எக்ஸோ பிளானட் பூமியோட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இதுவே நம்ம சயின்டிஸ்டுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அதை தாண்டி இந்த பிளானட்டும் அதோடைய ஹேபிடபிள் சோன்ல இருக்கு அந்த நட்சத்திரத்திலிருந்து அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான விஷயம். ஸோ இது ரெண்டே வச்சு இந்த கிரகத்தை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்ப்பா. கண்டிப்பா இங்க உயிர்கள் இருக்கலாம், இல்லாட்டி உயிர்கள் வாழக்கூடிய தகுதியுடைய தன்மையோடு இருக்கலாம் அப்படின்ட்டு நம்பி அவங்க ஆராய்ச்சிகளை பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும்.